எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் எந்த கம்பி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ட் ஏ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அதனுடைய ஹிஸ்ட்ரி நம்ம போட்டிருந்தோம். இந்த வீடியோவில் எந்த கம்பி வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பேசுவோம். சில கம்பி விலை கம்மியாக இருக்கும், சில கம்பி விலை அதிகமாக இருக்கும். விலை கம்மியாக இருந்தால் அது குவாலிட்டி கம்மியாகவும் இல்லை, விலை அதிகமாக இருந்தால் அது தரமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு சில கம்பிகள் முழுக்க அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் பியூராகவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு டாட்டா, வைசாக், சாயில்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் கம்பெனி, இந்த மாதிரிலாம் பியூராக ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கம்பிகள் பிராண்டட் ஸ்டீல் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய ரா மெட்டீரியல்ஸ் ஸ்க்ராப்பு, அதாவது உதிரி இரும்புகள் துகள்கள் கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக கம்பி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இது ரெண்டையுமே கம்பேரிசன் பண்ணி ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் படி இந்த கம்பி யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்டீல் வச்சு ஐஎஸ் கோடோட ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதன் அடிப்படையிலேயே நம்ம கம்பி வாங்கிக்கலாம். பொதுவாகவே கம்பியை டிசைன் பண்ணும் பொழுதே FE 415 கிரேடு அந்த மெத்தடில் தான் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ மார்க்கெட்டில் FE 500 அப்படின்னு ஒன்று இருக்குது, FE 550 அப்படின்னு ஒன்று இருக்குது, FE 550D அப்படின்னு ஒன்று இருக்குது, FE 500D அப்படின்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதனுடைய ஸ்ட்ரென்த்து அப்படிங்கிறத நம்ம இதில் குறிக்கிடலாம். பொதுவாகவே அந்த டிங்கிறது டக்டிலிட்டி. உதாரணத்துக்கு எர்த்துக்வாக் அந்த மாதிரி நேரத்தில் அந்த வளைவுதன்மை ஏற்றாப்பில் அந்த டக்டிலிட்டி இப்போ யூஸ் பண்ணி ஸ்டீல்லாம் மேனுஃபேக்சரிங் பெரும்பாலான முன்னணி நிறுவனங்கள் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பொதுவாக ஸ்டீலோட டென்சிட்டி அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு சொல்லணும்னா 7860 கிலோகிராம் பெர் மீட்டர் கியூப். அந்த டிஎம்டின்னு சொல்கிறோம்ல, அதன்படி என்னென்னா அந்த டிஎம்டிங்கிறது தெர்மோ மெக்கானிக்கல் ட்ரீட்டட் ஸ்டீல் அப்படிங்கிறதான். இந்த ஸ்டீல்லாம் ஒத்துக்கிறேன்ப்பா, எப்படி நான் ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஸ்டீலை 100 டிகிரிக்கு நம்ம பாயில் பண்ணுறோம்னு வச்சிங்களேன். அப்படி நம்ம பாயில் பண்ணும் பொழுது அது பெண்டிங் ஸ்டேஜில் 135 டிகிரி கோண அளவுக்கு வளையும், அதாவது பெண்ட் ஆகும். இதையே ஒரு 1/2 hour கூல் பண்ணதுக்கப்புறம் 100 டிகிரி ரீபெண்டிங் ஆகும். இதுதான் அதை இது பண்ணலாம். இன்னும் தெளிவாக பண்ணணும் அப்படின்னா நம்ம யூடிஎன் டிசைனில் மிஷினில் லேபரேட்டரியில் நம்ம கொடுத்து பண்ணும்போது அதில் டென்சைல்ஸ் டெஸ்ட் அப்படின்னு அதனுடைய இழுவிசை அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும் பொழுது அதனுடைய ரிசல்ட் அஸ் ஏ சிவில் இன்ஜினியர்ஸ் ப்ளஸ் லேபரேட்டரியுடைய டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் நமக்கு கொடுக்கும் பொழுது அந்த ஸ்டீல் நமக்கு யூஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது சொல்லுவாங்க. நார்மல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்ஜினியரிங் பரிந்துரையின் பேரிலேயே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அந்த பிராண்டட் பல வருஷமாக இருக்கும், அதனுடைய ரிசல்ட்டு ரிப்போர்ட்டு இதெல்லாம் இருப்பாங்க. இப்போ அடிஷ்னலாக இப்போல்லாம் பிராண்டடில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, தன்னுடைய ரிசல்ட் ரிப்போர்ட் ஸ்கேனர் கோடில் முதற்கொண்டு நமக்கு இது பண்ணுறாங்க, ஃபீல்டுலேயும் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஸ்டீல் வாங்கினாலும் அந்த கட்டணத்தினுடைய இன்ஜினியரிங் பரிந்துரையின் பேரில் நீங்கள் ஸ்டீல் வாங்குங்க. இதுதான் உண்மை நிலவரம் நண்பர்களே. தேங்க்யூ. தொடர்ந்து கமல் கன்ஸ்ட்ரக்ஷன் யூடியூப் சேனலுடன் பயணிங்க, ஆதரவு தருங்க, லைக் அண்டு ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.